எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி போய் தானமாக கொடுங்கள். 1 கோடி கேட்டாலும் கிடைக்கும், நினைத்தது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதம் கார்த்திகை மாதம் இன்றைக்கி தான் கடைசி நாள். கார்த்திகை மாதம் முழுவதும் சிவனை வேண்டி திங்கக்கிழமை தோறும் சங்காபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வந்தது. தீபத்துக்கு அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றினாங்க. அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு விசேஷம். ஈஸ்வரனை வேண்டி பிரதோஷம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு தீபத்தன்னைக்கு. சரி, இப்போ இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே மாதத்தில் நான் அந்த தமிழ் மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு பெருமாள் சொன்னது இல்லைங்களா? மார்கழி மாதம் என்றாலே நம்மளுக்கு பெருமாள் ஞாபகம் வரும், ஸ்ரீதேவி ஞாபகம் வருவாங்க, மகாலட்சுமி தாயார் ஞாபகம் வருவாங்க. பெருமாள் கோயிலுக்கு போகணுன்ற அந்த ஆர்வம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு நித்தம் போயிட்டு வாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். 1 கோடி நான் ஒரு பேச்சுக்கு போட்டிருக்கேன், ஆனால் 1 கோடியும் கிடைக்கும். நம்மளுடைய நம்பிக்கை தான் அதில் வெல்லும். நம்ம எப்பவுமே ஒன்று நினச்சிக்கோங்க, பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொல்கிற மாதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரியவங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு செல்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு விஷயம். அடுத்தது பெருமாள் கோவில் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்குற தீர்த்தமும் அங்கே கொடுக்குற துளசியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே அந்த தீர்த்தத்தில் என்னென்ன கலந்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது கூட துளசி, இது எல்லாம் சேர்ந்த ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தம் நமக்கு கிடைச்சால அதை ஒரு வாய் வாங்கி நீங்கள் பருகி பாருங்களேன், அப்படியே ஜில்லுன்னு போகும். அப்படியே நம்மளுக்கு அப்படியே இதில் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி அந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் அன்னைக்கு திறக்கிற அன்னைக்கு அவ்வளோ பிரசித்தம். அவ்வளோ அங்கே நான் ராத்திரியெல்லாம் அங்கே தங்கியிருந்து காலைல சொர்க்கவாசல் திறக்கிற போது பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இதுக்குள்ளேயே நம்ம இந்த தானத்தை நம்ம செய்வோம். நம்ம கோவிலுக்கு தானே இதை வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு குங்குமம் பாக்கெட்டு, தாழம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க. தாழம்பு குங்குமம்னா நல்ல ஒரு மனம் இருக்குது. அதை நம்ம திறந்த உடனே ஓப்பன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போடும்போதே, நம்ம இந்த கிண்ணம் இந்த குங்குமம் போடுறதுக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த கிண்ணத்தில் போடும்பொழுதே நல்ல ஒரு மனம். அதே மாதிரி பொட்டு வைக்கும் பொழுதும் நல்ல ஒரு மனம் அந்த குங்குமம். அந்த குங்குமம் ஒரு பாக்கெட்டு, தாழம்பு குங்குமம்னு வாங்கிக்கோங்க. மஞ்சளும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, தவறு கிடையாது. ஏன்னா அம்மனுக்கு அந்த லக்ஷ்மி தேவி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணும் போது மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் மஞ்சள் ஒரு பாக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல மஞ்சளாக, காஸ்ட்லி மஞ்சளாக கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது நம்மளுக்கு செல்வ வளத்தை, நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். சரிம்மா, இது 2 வாங்கிக்கிறோம். அடுத்தது என்னம்மா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் இருக்குது இல்லைங்களா? அதில் நீங்கள் வெள்ளை அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சிகப்பு அவலை என்ன பண்ணணுன்னா, அப்படியேவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அதை தண்ணி விட்டு ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு தேங்காய் பூ போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கோவில்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கொண்டு வரதை அங்கே சுவாமிக்கிட்ட உள்ளே அலோ பண்ணுறதில்ல. சரி, வெளியிலே வைக்க சொல்கிறாங்களா, வாசப்படிக்கு வெளியிலே அதை வச்சுருங்க. இந்த மஞ்சள், குங்குமம், நான் சொன்ன அந்த அவல் இதையும் வச்சுருங்க. இதை வச்சுட்டு இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அங்கே சாமிக்கு நெய்வேத்தியம் தீபாராதனை காட்டுவாங்க. அப்போ காட்டும் பொழுதே அது தெய்வத்துக்கு, பெருமாளுக்கு ஏர்வை ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அங்கே வர்ற பக்தர்களுக்கு சின்ன சின்ன தொன்னைகள் இப்போ விற்கிது, அந்த தொன்னையில் கொஞ்சம் கொஞ்சம் அவல் போட்டு கொடுங்க. அதில் ஒருத்தராவது கிருஷ்ணன் ரூபத்தில் அந்த அவலை வாங்கி சாப்பிடுவார். இது நம்மளுடைய நம்பிக்கையான நம்பிக்கை.
அப்போ அதை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி குசேலர் வந்து கிருஷ்ணருக்கு அவல் கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்க வீட்டில் பொன்னும் பொருளும் நகையும் நட்டும் பட்டுப்புடவையும் பெருகுச்சோ, அதே மாதிரி நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்லேயும் அதற்காக வந்து வானத்தை பிரிச்சின்னு கொட்டுமாமான்லாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு வேலை வந்து நல்லா கிடைக்கும், தொழில் விருத்தி அடையும், தொழில் லாபம் கிடைக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுத்தவங்க தான் அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, தர்மம் தலை காக்கும், அந்த தானம் என்பது நம்மளை உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதத்தில் ஒன்று தான் இது. நம்மளுக்கு வேலை வந்து அதிகமாக கிடச்சி நம்ம தொழில் நல்லா பெருகும். ஒரு சிலரை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹை லெவலில் போவாங்க. ஒரு சிலர் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே பார்த்த நிலைமைக்கு வழுது இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. அது இந்த மாதிரி ஒரு தானங்கள் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன தானங்கள், பறவைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மனுஷாளுக்கு தானம் பண்ணாலும் சரி, ஆனால் முடியாதவங்களுக்கு போய் அது இல்லாதவங்களுக்கு போய் அதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக கோயிலுக்கு வரவங்களாம் இல்லாதவங்கன்னு நினச்சிக்காதீங்க. கோவில் உள்ள பெருமாள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த தானத்தை நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு பொன்னும் பொருளும் பன்மடங்கு பெருகும், நகை நட்டு சேரும். அதே மாதிரி அங்கே கொடுக்குற துளசியை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்க. ஒரு பட்டை, இந்த சுருள் பட்டை இருக்குல்ல, அந்த சுருள் பட்டையை ஒரு பச்சை துணியில் சுருட்டி எடுத்துகிட்டு போங்க. பெருமாள் கோயிலில் அந்த படிக்கட்டில் வச்சு கூட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்க, இல்லை பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க, இல்லை சமையலறையில் ஏதாவது ஒரு மூலையில் வைங்க அதை. ஏன்னா அது கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பொருள் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் என்ன, இப்போது நிறைய பேர் இப்போது கொஞ்சம் மாறி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது காசு தர்மம் கொடுக்காதீங்க, முன்னாடியே போகும்போதே நீங்கள் எவ்வளோ தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட இந்தாங்க இதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு கூட உள்ளே போயிடலாம். சில நேரம் கோயில் உள்ளேருந்து வரும்போது ஐஸ்வர்யமாக நம்ம வெளியில் வருவோம். அப்போ அதை நம்ம வந்து அதை அடுத்தவங்கிட்ட, இப்போ நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், அந்த தானம் பிச்சை எடுக்கிறவங்களே அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும். போகும்பொழுதே நம்ம கொடுக்க வேண்டிய அந்த தானத்தை, அந்த எவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க கோயிலுக்கு போகும்போதே. ஆனால் அந்த தானம் என்பது நம்ம செய்ய வேண்டும். அதற்காக நான் உங்களை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த தானம் கூட, இந்த அவல் தானம் கூட நம்ம செய்கிறோன்னா தெய்வத்துக்கு ஏர்வ கொள்ளும்ன்றதுக்காக தான் கோவிலில் போய் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அதுவும் மார்கழி மாதத்தில், இந்த மாதத்தில் போய் நீங்கள் கொடுக்கும்பொழுது, நாளைக்கு மார்கழி பிறக்குது, நாளையிலேருந்து வீட்டில் தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தினந்தோறும் விளக்கேற்றுங்க. எப்பேற்பட்ட விஷயம், எந்த நாளிலும் முடியாத விஷயம் கூட உங்களுக்கு நடந்தேறும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விளக்கேற்றி அடுத்த மார்கழிக்குள்ளே நீங்கள் கவர்மெண்ட் வேலை கேட்குறீங்களோ கிடைக்கும், நீங்கள் இப்போ வீடு கட்டணுமோ கட்டி முடிச்சிடுவீங்க, இல்லை வீடு கட்டிட்டு வாடகை ஆள் வராமல் இருக்காங்க அவங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த முடியாத திருமணம் தள்ளி போயிட்டுருக்க திருமணம் நடந்தேறிடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணம் பெருகும், கடன் அடையும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.